ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்குமே ஒரு இந்தியன் vlog தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் கண்டினியூவாக பாருங்கள். திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலுங்க. நாங்கள் எல்லா வருஷமுமே ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேர் திருவாதிரை நோன்பு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் நவிக்கு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு திருவாதிரை கல்யாணத்துக்கு அப்புறமா வருது. அது ரொம்பவே ஸ்பெஷல். திருவாதிரை நோன்புனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில ஊர்லெல்லாம் மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவினாசி பக்கம்லாம் மாங்கல்ய நோன்பு அப்படின்ட்டு தான் வழக்கம். இந்த பக்கம்லாம் திருவாதிரை அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். இந்த திருவாதிரை நோன்பு எதுக்கு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் பார்ட்னருக்காக விரதம் இருந்து நம்ம சாமி கும்பிடுறது தான். கல்யாணத்துக்கு முன்னாடியுமே இருப்பாங்க, அதுக்கப்புறமும் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க. அப்போவே விரதம் இருந்து நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு விரதம் இருக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு டைம் திருவாதிரை நோன்பு வைக்கிறாங்க இல்லையா, அதாவது பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, அதுவும் ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி திருவாதிரை கல்யாணத்துக்கு அப்புறம் வருது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு திருவாதிரையுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதில் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நவியும் தம்பியும் கோயம்புத்தூர்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. நவிக்கு முதல் திருவாதிரை, அது மட்டும் இல்லாமல் இதுதான் முதல் பொங்கல் இல்லைங்களா, தலை பொங்கல். அதனால் பொங்கல் சீரும் எடுத்துகிட்டு நவி வீட்டிலேருந்து எங்கள் மாமா வந்திருக்காரு. திருவாதிரை நோம்புக்குமே புது ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. பொங்கல் தலை பொங்கலுக்குமே புது ட்ரெஸ் தான். அதனால தான் 2 பிளேட்டில் 2 செட் இருக்குது. பொங்கல் சீர் அப்படிங்கிறது இது கன்ஃபார்மாக இந்த திங்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. பொங்கப்பானை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரெஸ் இருக்கும். அப்புறம் காய்கறிகள். இது போக மற்றபடி செய்கிறது எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது தான். பொங்கப்பானை இங்கே ரெங்கா ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, பழனியில், அங்கே தான் வாங்கியிருந்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையுமே. ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் இங்கே பொங்கல் வச்சுருந்தேன் இல்லையா, அப்போது அந்த பொங்கப்பானை நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலை. இந்தியா நான் போயிருந்தப்போவுமே அந்த கடையிலிருந்து நான் ஒரு vlog எடுத்து நான் போட்டிருந்திருப்பேன். வேணும்னா அந்த vlogோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணுறேன். ரெங்கா ஸ்டோர்ஸ் பழனியில் தான் இருக்குது. உடுமலையில் ராஜலக்ஷ்மி பாத்திர கடை இருக்குது இல்லைங்களா, அவங்க ஃபேமிலி தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. அன்னைக்கு பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா கடை ஃபுல்லாகவே பொங்கப்பானையாக தான் இருந்தது அப்படின்னாங்க அம்மா. வள்ளி அக்கா, அவங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துருந்தாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ஹாய் சொல்ல சொன்னாங்க. பொங்கல் பானை நமக்கு பித்தளை பானையும் இருக்குது, வெண்கல பானையும் இருக்குது. வெண்கலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. நீங்கள் சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, வெண்கலம்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பானை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ஆனால் வெண்கல பானை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பிளேட்டு, கரண்டி, அதுக்கப்புறம் இந்த அரிசி களியிருக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம், இது எல்லாமே இங்கேயே வச்சுருப்பாங்க. இந்த காப்பர் கோட்டட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் இப்போ புதுசாக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ஊரில் எந்த பாத்திரக்கடை இருந்தாலும் அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மோஸ்ட்டாக நான் ஆன்லைனில் வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணுவேன். நேராக போய் பார்த்து வாங்குறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது பேக் டு திருவாதிரை நோன்பு. இப்போது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் திருவாதிரை நோன்பு இருந்தாலும் சரி, இல்லை எப்போவுமே ரெகுலராக இருந்தாலும் சரி, எங்கள் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் நேரமே எந்திரிச்சு, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று காலையிலேயே சாப்பிட்றணும். இதுக்கு குளிச்சுட்டுலாம் சாமி கும்பிட்டு அப்படிதான்லாம் இல்லை. காலையில் 5:30க்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும் அப்படிம்பாங்க. அவ்வளவுதாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. இனி சாயந்தரம் விரதம் விடுறப்ப அப்போ தான் சாமி கும்பிட்டு சாப்பிடணும். இதுக்கு இடையில நமக்கு பசிச்சுது அப்படின்னா பழங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவல் இருக்குது பார்த்தீங்களா, இனிப்பு அவல் கலந்து கொடுப்பாங்க. உப்பு சேர்க்காமல் எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது அதுவுமே ஆப்ஷனல் தான். ஃபுல்லாகவே சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த 21 வகை காய்கறிகள் சேர்த்து ஒரு குழம்பு வைப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு நம்ம செய்வோம் பார்த்திங்களா ஒரு குழம்பு, அது திருவாதிரை அன்னைக்குமே செய்வாங்க. கண்டிப்பாக அன்னைக்கு இந்த கச்சாயம் சுடுறது அப்படின்னு இருக்கும். நாங்கள் கச்சாயம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த திருவாதிரை களி அதுவும் கிளறுவாங்க. கூட அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், இதெல்லாம் இருக்கும். அந்த அன்னைக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்போம். இது நவிக்கு வேறு ஃபஸ்ட்டு திருவாதிரை. அதே மாதிரி அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வர அந்த ஃபஸ்ட்டு திருவாதிரை அன்றைக்குமே எல்லா ரிலேட்டிவ்ஸையுமே இன்வைட் பண்ணி எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸுமே அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ வீட்டில் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லாருமே வேறு விரதம் இருப்பாங்க இல்லையா லேடிஸு, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து சமைச்சு
சாயந்தரமாக ஒரே வீட்டில் எல்லாருமே விரதத்தை முடிச்சுக்குவாங்க. இந்த நோம்பில் எங்கள் வீட்டு சைடில் இந்த கச்சாயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். ரெசிபி வேணால் கீழே டேக் பண்ணி விடுறேன். கோதுமையை ஊற வச்சு செய்கிறது தாங்க இது. ஆனால் சாமிக்கு படையல் வைக்கிறதுக்குன்னு சொல்லி அடை மாதிரி ஒன்று செய்வாங்க. அது பச்சரிசியில் ஊற வச்சு செய்கிறது. அதில் கோதுமையெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது ஒன்று தான் அம்மா செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால இதில் கவர் பண்ணல போல். கச்சாயம் தான் வீடியோவில் இருக்குது. திருவாதிரை களிக்கு இந்த பச்சரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் வறுத்து கொரகொரப்பாகவே அரைச்சி தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த அடை செய்கிறதுமே ஷார்ட்ஸில் இல்லை ஏதாவது ஒரு வீடியோவில் நான் அம்மாவை அங்கேருந்து செய்ய சொல்லி வேணால் ஒரு நாள் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள், அதை ஷேர் பண்ணுறேன். இந்த 21 வகை காய்கறிகள் போட்டு வைக்கிற குழம்பு எங்கள் அம்மச்சி சூப்பராக செய்வாங்க. அது எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னே காத்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட கைப்பக்குவமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் செய்வேன், ஆனாலும் அவங்க செய்கிறது நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த நாட்டு காய்கறிகள் எல்லாம் போட்டு செய்யும்போது அதுக்கு தனி டேஸ்ட்டுங்க. அது என்ன தான் நம்ம இங்கே காய்கறிகள் நமக்கு கிடச்சி வாங்கி செஞ்சாலுமே அந்த டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். எப்படியும் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் இதை செய்வோம். தனியாக திருவாதிரை நோன்பு நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னே கிடையாது. ஒன்று பழனியில் நம்ம வீட்டில் எல்லோரும் வந்து சேர்ந்து சாமி கும்பிட்டு விரதம் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் அங்கே உடுமலை போயிடுவோம் மாமா வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு நான் இங்கே வந்துட்டேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு திருவாதிரையே எனக்கு இங்கே யூஎஸில் தான் இருந்தது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேர்த்து வாங்கி ஒரு வகையில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நல்ல வேளை நான் ஊர்லேருந்து இந்த மஞ்சள் சரடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு இங்கே மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு காமிச்சிடுறேன். பூசணிக்காய் பொரியல், உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. கச்சாயம் இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது தாங்க அந்த அடை தட்டுறதுக்கு. கொஞ்சமாக தான், அந்த ஒரு அடை தட்டுறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ரசம், பருப்பு ரசம், களி இந்த பக்கம் கிளறியிருக்காங்க. இது வந்துட்டு பாயாசம், பருப்பு பாயாசம். இது அவரைக்காய் பொரியல், தயிர், அதுக்கப்புறம் குழம்பு, பருப்பு வடை, அப்பளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்குங்க. திருவாதிரை நோன்பு வைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக பௌர்ணமி இருக்கும். பௌர்ணமி நிலவை பார்த்து தண்ணியெல்லாம் கொண்டு போய் அங்கே மூணு தடவை தெளித்து விடுவாங்க. தெளித்து விட்டு சூடெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து தான் சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு லேடிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே விரதம் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருக்குமே படப்பு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தான் நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டு வந்த உடனே ஒரே சமயத்தில் எல்லாருமே விரதம் முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விரதம் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஒரே சமயத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்குவாங்க. நவி வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. முதல் திருவாதிரைங்கிறனால எல்லாரையுமே அழைச்சிருந்தோம். எங்கள் வீட்டு சைடில் இப்போது எங்கள் மாமனார் ஒரு கோவில் பொறுப்பெடுத்து அவர் அதை கட்டி முடிச்சிருந்தாரு அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். இப்போது அவருக்கு என்னென்னா அது ரொம்ப ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து அதை எடுத்து நடத்தினார். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி மாங்கல்ய நோன்பு, பொங்கல், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அவர் அங்கே இருந்து அங்கே பூஜை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் தான் அங்கேருந்து யாருமே இன்வைட் பண்ணலை. உடுமலையில் எங்கள் மாமா வீட்டு சைட்லேருந்து 2 மாமா வீடுமே இன்வைட் பண்ணியிருந்திருப்போம். என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் சின்ன மாமாவோட பொண்ணு அவளுக்கு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் முதல் திருவாதிரை அங்கே பிடிக்கிறாங்க. அதனால தான் அவங்க யாருமே இங்கே வரல. இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நவி சைடு ரிலேட்டிவ்ஸோடையே நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் சாமி கும்பிட்றதுக்கு தான் போகிறாங்க. உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டுட்டாங்க. இந்த அம்மா நிறசொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, இந்த நிறசொம்பு தண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியில் நிலாவை பார்த்து 3 தடவை தெளித்து விடுவாங்க. அதுக்கப்புறம் சூடெல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுக்குவாங்க. இப்போ லேடிஸ் எல்லாருமே விரதம் இருந்துக்குவாங்க. அவங்க சாப்பிடாமே இருந்துக்குவாங்க இல்லையா. முடிஞ்சால் பழங்கள் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா அவள் வந்து பிசைஞ்சு வச்சுருவாங்க. எல்லோரும் ஒவ்வொரு கை வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ஜென்ஸுக்காகவே சமைக்க வேண்டியது இருக்குங்க. அவங்களுக்கு எப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து தான் பசி எடுக்கும். நம்ம வந்து அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுவோம், இவங்களுக்கு பசி வந்துடும். அதனால என்ன பண்ணிடுவாங்க, அரிசியும் பருப்பு சாப்பாடு மாதிரி ஒத்த சாப்பாடாக 1 பாட் ரைஸ் மாதிரி வச்சுருவாங்க. கரெக்டாக சாமி கும்பிடுற வரைக்கும் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் வெளியில் சாமி கும்பிட வர்றப்ப என்ன ஆயிரும்னா, இந்த நிலா உள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம நின்று அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நிலா கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சாமி நல்லபடியாக கும்பிட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து மஞ்சள் கயிறு, மஞ்சள் சரடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாருமே கட்டிக்குவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு கையில் கட்டி விட்டுருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு புது பொண்ணுக்கு செய்யும்போது ஹஸ்பண்டை விட்டே தாலி மாதிரி கட்ட சொல்லிடுவாங்க.
அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்களுமே நம்ம மாங்கல்யத்துக்கு பொட்டு வச்சு விட்டு நமக்கும் பொட்டு வச்சு விடுவாங்க. இது வந்து ஹஸ்பண்டுக்கும் வச்சு விடுவாங்க, நமக்கும் வச்சு விடுவாங்க. இப்போ ஒரு வேளை ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை, வெளியூர் போயிருக்காரு, இல்லை கூட இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மஞ்சள் சரடையுமே வீட்டுக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்களே நமக்கு கட்டி விட்டுருவாங்க. இப்போது ஊரில் எங்கள் அம்மிச்சியெல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன், வந்திருக்க எல்லா லேடிஸ்க்குமே அவங்க தான் இந்த மாதிரி பொட்டு வச்சு விட்டு அந்த மஞ்சள் கயிறையுமே கொடுப்பாங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லா லேடிஸுமே அதை வாங்கிக்குவாங்க. சுமங்கலி பூஜையெல்லாம் சிலர் நடத்துவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இந்த மாங்கல்ய நோன்பு, திருவாதிரை அப்படிங்கிறதும். இது வந்து வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்ககிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தம்பி வந்து நவிக்கு அந்த மஞ்சள் கயிறு வந்து கட்டி விடுவான். ஸோ இதுதான் இந்த திருவாதிரை நோன்பு. நவி இன்னைக்கு கட்டியிருக்க சாரீ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. ப்ளவுஸுமே சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தா. அன்னைக்குன்னு பார்த்து அவள் ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலைங்க. ஸோ என்னால் கிளியரான ஒரு பிக்சர் அட்டாச் பண்ண முடியலை. வீடியோவோட குவாலிட்டியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போது பொட்டு வைக்கிறாரு இல்லைங்களா, அவர் நவியோட அப்பச்சி. அதுக்கப்புறம் பின்னாடி அங்கே நிற்கிறவர் நவியோட தாய் மாமா. அவங்களுக்கு பின்னாடி அங்கே பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நவியோட சித்தி. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கயிறு கட்டி விடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டைமில் கொஞ்சம் கலாட்டாலாம் நடக்கும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க. என் தம்பி வந்து ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது அப்படி ஆசீர்வாதம் பண்ணாதான் அந்த ஃபங்க்ஷனே ஃபுல்ஃபில் ஆகும், நீ ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி. அதே மாதிரி பூ வச்சு விடுறதுக்கு அவனுக்கு பாவம் தெரியலை, அந்த ரோஸ் எப்படி குத்துறதுனே தெரில, அதுக்கும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே லைவ்லியாக உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா குட்டி பசங்க பின்னாடி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா, அதனால எனக்கு அவங்களோட வாய்ஸ் அட்டாச் பண்ண முடியலதில்ல. ரொம்ப ரொம்ப சாரி. இது முதல் திருவாதிரைங்கிறனால தான் என் தம்பிக்கும் ஒரு இலை, இல்லாட்டி அவரெல்லாம் இதில் உட்கார மாட்டார். லேடிஸ் மட்டும்தான் அலௌடு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றது நம்ம தான் சாப்பிடணும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை வகை சாப்பாடு நமக்கு பரிமாறி இருக்காங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சு இலையோட ஓரத்தில் வச்சு அதுக்கு தண்ணி சுற்றி போடுவாங்க. தண்ணியெல்லாம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை சாமி கும்பிட்டு நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையாரே பிடிச்சு வச்சுருப்பாங்க. எங்கள் இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என்னென்ன சாப்பாடு பரிமாறி இருக்காங்களோ அதையே பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருவோம். ஸோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த ஞாபகம்லாம் இருக்குது. சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் அதெல்லாம். ஏன்னா கசின்ஸ் எல்லாம் அன்றைக்கி தான் எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக போகும் இந்த ஃபங்க்ஷன். பட் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இருந்தது அப்படிங்கிறனால வீட்டளவில் நானும் அவருமே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம். பட் ப்ராப்பராக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் கேட்டு நாங்களே இங்கே முடிச்சுக்கிட்டோம். இது திண்டுக்கல் பூ மார்க்கெட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே பூ இங்கே தான் வாங்குவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் சமயத்தில் கோவிலில் பூக்கோலம் போடுவாங்க. அது அந்த ஏரியாவில் இருக்க லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் அன்னைக்கு பூக்கோலம் போடுறது வழக்கம். அந்த பூக்கு எல்லாமே காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருவாங்க. யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து திண்டுக்கல் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பழனிக்குள்ளே அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக இருக்கும் ரேட்டு. பூக்கோலத்துக்கு நிறைய பூ வேறு தேவைப்படும் கிலோ கணக்கில். அதெல்லாம் நம்ம பழனிக்குள்ளே வாங்கணுன்னா கொஞ்சம் ரேட் அதிகம்தான். எல்லா வருஷமுமே இந்த கோலம் இருக்கும். இந்த பூ வாங்கிட்டு வர பொறுப்பை எல்லா வருஷமும் அம்மாவே ஏற்றுக்குவாங்க. அவங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வருஷம் நான் சொல்லியிருந்தேன், அப்படி போனீங்கன்னா திண்டுக்கல் பூ மார்க்கெட்டை கொஞ்சம் வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அதனால இந்த தடவை நவியும் தம்பியும் கூட போயிருக்காங்க. அங்கே அப்போ எடுத்தது தான். இந்த ரோஸெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. குட்டி குட்டி ரோஸு, செவ்வந்திலேயே நிறைய வெரைட்டி, அதுக்கப்புறம் சாமந்தி பூ, துளுக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக்கில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தாமரை பூ கூட இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாத்தையுமே சூப்பராக ஒரு பூக்கோலம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருந்திருப்பேன், வீடியோவில் இருக்கும்.
கோலம் இங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் காப்பு கட்டுவோம் இல்லைங்களா பொங்கலுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயும் கோலம் கோலம் போடுவோம் பொங்கலுக்கு. அன்றைக்கி என்ன சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா வருஷமுமே சூரிய பொங்கல் வீட்டில் அம்மா உள்ள கிச்சன்லேயே வச்சுருவாங்க. வெளியில் அடுப்பு மூட்டியெல்லாம் ரொம்ப ரேரு தான். எல்லா வருஷமும் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த வருஷம் தலைப்பொங்கல் அப்படிங்கிறதுனால வெளியில் வாசல்லையே நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஒரு சாயந்தரத்துலேருந்தே உள்ளுக்குள்ளே ஒரு கோலம் போட்டிருந்துருக்காங்க. அரிசி மாவு வச்சு கோலம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வாசலில் போய் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு கோலமெல்லாம் டிசைட் பண்ணி கலர் பொடியெல்லாம் வச்சு உட்காந்து அம்மாவும் நவியும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்களா, பக்கத்து வீடு தான். கரெக்டாக நான் வீடியோ கால் பண்ணுறேன். வீடியோ கால் பண்ணும்போது கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு எங்கள் அத்தை தான் வீடியோ காலில் காமிக்கிறாங்க. அம்மாவும் நவியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு. ஓ சரி சரி, அப்போ நீங்கள் கோலம் போட்டு முடிங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னேன். இல்லை இல்லை, நான் அப்படியே காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நீ இது போட்டுட்ருக்கும்போது நான் இன்னொரு ஃபோனில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேங்க. அம்மா வந்து இந்த மாதிரி போட்டாங்க, நவி உட்காந்து கலர் கொடுத்துக்கிட்டு இருந்தா. பாவங்க புள்ள கலர்லாம் கொடுத்து முடிக்க நான் லைனில் இருக்கேன். இங்கே பாருங்கள், மழை பேயும் பேய ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போட்டிருந்த அந்த அரிசி மாவு கோலம் கூட ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் ஆகலைங்க, அது அப்படியே இருக்குது. ஆனால் வெளியில் அந்த கலர் கொடுத்தோம் இல்லையா, பார்க்குறக்கு அந்த கலர் தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் ஆக ஆக எல்லாமே கொஞ்சம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு திரும்பவும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு இதோ மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்கா பாவம். இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, க்ரீன் பெயிண்ட்டு. இது நார்மல் பெயிண்ட்டு தான், ஃப்ளோர் பெயிண்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சாணி பவுடர் வாங்கிட்டு வந்து கரைச்சி ஃபுல்லாக முன்னாடி எல்லாம் அம்மா மொழுகி விட்டுருவாங்க. இப்போ தான் பெரிய கேட் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, என் கல்யாணத்துக்கும் முன்னாடியெல்லாம் 2 கேட் இருக்கும். சின்ன கேட் ஒன்று இருக்கும், பெரிய கேட் ஒன்று இருக்கும். 2 கேட்டுக்கு முன்னாடியும் கோலம் போடுவாங்க. வீட்டுக்குள்ளே லான் மாதிரி ஒரு சைடில் ஒரு பூந்தோட்டம் மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கு நடுவில் ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். அங்கே ஒரு கோலம் போடுவோம். பூக்கோலம் சூப்பராக இருக்குல்லங்க. ஆனால் இப்போலாம் இது கொஞ்சம் அம்மா குறைச்சிக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய கோலம்லாம் வந்து போடுறதில்ல. சும்மா சிம்பிளாகவே வந்து குறைச்சாச்சு. அதெல்லாம் ஒரு காலங்க. அதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க. ஏன்னா எங்கள் தெருவில் நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். அரட்டை அடிச்சுக்கிட்டு, இப்போ எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லோரும் வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால திரும்ப எல்லோரும் ஒரே சமயத்தில் மீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ நினச்சி பார்த்தா திரும்பவும் நம்ம பேசாமல் அந்த ஸ்கூல் டேஸ்க்கே போயிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். ஏன்னா அது எல்லாமே அவ்வளோ சூப்பரான மெமரிஸ். நினச்சா கூட திரும்ப அதெல்லாம் நமக்கு கிடைக்கவே போகிறதில்ல. அதுலேயும் எங்களுக்கெல்லாம் இங்கே ஜூன் ஜூலையில் தாங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் பசங்களுக்கு லீவ் விடுவாங்க. அந்த சமயத்தில் ஊருக்கு போனோன்னு வைங்களேன், பொங்கலோ தீபாவளியோ எதுவுமே வராது. ஏதாவது 1 2 நெருங்கின சொந்தக்காரங்க கல்யாணம் வச்சாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாம். அதுவும் நெருங்கின சொந்தமாக இருந்தால் கொஞ்சம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இல்லை ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு நேரம் கல்யாணத்துக்கு போயிட்டு நம்மளை வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அப்படிங்கிற அந்த வைப் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் பொங்கல் தீபாவளி இதெல்லாம் ஊரில் சொந்தக்காரங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்க. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம் மாதிரிங்க. உங்களுக்கு இதெல்லாம் அமையுதுன்னா அது பியோர் பிளெஸ்ஸிங். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். 2 பொங்கல் வைக்கிறாங்க. ஒன்று குலதெய்வத்துக்கு, இன்னொன்று சூரிய பொங்கல். ஒன்று சக்கரை பொங்கல், ஒன்று வெண்பொங்கல். குலதெய்வத்துக்கு வைக்கிற பொங்கல் எப்போவுமே அப்பா வீட்டு குலதெய்வம் கோயிலில் தான் போய் வைப்பாங்க. இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சு, கோயிலில் வேலை நடக்குதுங்க. அது வேலை நடந்து முடிகிற வரைக்கும் கோயிலில் போய் யாரும் பொங்கல் வைக்கக்கூடாது. அவங்கவுங்க வீட்டிலையே பொங்கல் வச்சுக்கணும். அதனால தான் இந்த வருஷம் 2 பொங்கலாக வைக்கிறாங்க. கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் நவியோட தோட்டத்தில் அங்கே ஊரில் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணது. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போன இடத்துல நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன், மொரம்லாம் அங்கே நல்லா கிடைக்கும், போனால் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு. அந்த கடைக்குமே அம்மா போய் மொரம் பார்த்தது, இது எல்லாமே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. பட் இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அப்படிங்கிறனால என்னால் ஆட் பண்ண முடியலை. உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த விலாகில் அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறேன். இவர் வந்து புதுசாக ஏரியாக்குள்ளே வந்திருக்காரு. அவர் பேர் வந்து கபாலி. பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, கபாலியான் பேர். கோலம் போடுறப்பெல்லாம் அவர் தான் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தார். திருவாதிரை நோன்பு அங்கே சின்ன மாமா வீட்லேயும் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுனால யாரும் திருவாதிரைக்கு இங்கே வரலன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் பொங்கலுக்கு எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. நவி இப்போ கட்டியிருக்க சாரீ, அதுக்கப்புறம் திருவாதிரை கட்டியிருந்த சாரீ 2மே சமுத்ராஸில் எடுத்தது தாங்க, அங்கே உடுமலையில்.
உடுமலைக்கு நம்ம ரெகுலராக போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அம்மா ஏதாவது ஒரு வேலையாக. அதனால சமுத்திராஸ்லேயே எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு டெல்சின்னு ஒரு அக்கா சொல்லியிருப்பேன். ஒன்று நான் சமுத்திராஸில் ஸ்டிச் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா டெல்சி அக்காட்ட கொடுப்பேன் அப்படின்னு. சமுத்திராஸில் சாரீஸ் எடுத்துகிட்டு அம்மா டெல்சி அக்காட்ட தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நவிக்கு வந்து 2 சாரியுமே அங்கே எடுத்தது தான். நல்லபடியாக பொங்கல் பொங்கிருச்சு. சாமி கும்பிட்டுட்டு இனி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான். பிரேக்ஃபாஸ்ட்டு அம்மாவே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. என் மாமா பொண்ணு சின்னவ வந்திருக்கா. அவளுக்கு எங்கள் அம்மா சமையல்னால் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவள் சொன்னது, அக்கா பிரேக்ஃபாஸ்ட் அடி தூள், அத்தை பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாள். அவளுக்கு அந்தளவுக்கு எங்கள் அம்மா சமையல்னால் இஷ்டம். இட்லி, உளுந்து வடை, பூரி மசால், அதுக்கப்புறம் சாம்பார், டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, கிச்சடி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பூரி போட்டுக்கிட்டு இருக்காங்க உள்ளே. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் போதுப்பட்டிங்கிற ஊரில் இந்த கோவில் நோன்பு மாதிரி ஒன்று வைப்பாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்திருப்பேன். ஸோ அதுக்கு நைட்டு வந்து எல்லோரும் அங்கே கிளம்புறாங்க. அதுக்காக பூவெல்லாம் மாலை கோர்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து மாலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. குவிக்காக பர்த்டே விஷ் மட்டும் சொல்லிடுறேன். அஸ்வின் குமார், தக்ஷித், தியாஷிகா, பிரதீப் இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ராதிகா அக்கான்னு அங்கே சென்டரில் ஒயிட் வித் கிரே ஒரு க்ரீன் மாதிரி ஒரு சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் சமுத்ராஸோட ஓனரு. அவங்க வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப க்ளோஸு. எப்போவுமே அவங்க அங்கே தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி தான் எனக்கு அவங்கள தெரியும். அவங்களே இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அன்றைக்கி போச்சு அவங்களுக்கு. ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தப்போ கொஞ்சம் லைட்டாக நான் எமோஷ்னலும் ஆகிட்டேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக், பிடிச்சிருந்தா மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.